விகேஎஸ் கேமிங் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 2 கேம் பிளே தான். அதுவும் பார்த்திங்கன்னா கிராணி வந்து பார்த்தா நம்ம ஆல்ரெடி வந்து கார் எஸ்கேப் வந்து பண்ணியிருக்கோம். மெயின் ரோடு எஸ்கேப்பை தான் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கிராணி சாப்டர் 2 போயிட்டேன். நான் கிராணி 1 பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ அது கிராணி சாப்டர் 2 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அது ப்ராக்டிஸ் மோடில் குவாலிட்டி வந்து ஐயில் வச்சுப்போம். ஓகே, மியூசிக் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோங்க, வேண்டாம். ஓகே, அண்ட் அந்த கேம் ஒரு ஒன் நைட் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தப்பி தெரியாமல் ஒரு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இதை கிளவி நம்ம வந்து இந்த வீட்டில் அடைச்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன் வந்து இந்த கேம் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 எஸ்கேப் இருக்குது. ஒன்று வந்து போட் எஸ்கேப், இன்னொன்று ஹெலிகாப்டர் எஸ்கேப், இன்னொன்று வந்து மெயின் ரோடு எஸ்கேப்பு. இப்போ ஃபஸ்ட் எஸ்கேப்பான போட் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பண்ணி செலகுடிஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 41 சப்ஸ்கிரைபர்ஸு. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. ரொம்ப தேங்க்யூ செலகுடிஸ். சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சரி, இங்கே நம்ம என்ன கடை பார்ப்போம். டப் டேப்பு ஏன்டா என்னை வெறுப்பு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே டப் டேப்பை கொடுத்து என்னை வெறுப்பேற்றிட்டாங்க. ஏன்டா டே, நான் என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாடா இங்கே பண்ண வந்து ஹெலிகாப்டர் மேனுவலாக கொடுக்குங்க. ஓகே மக்கள், இங்கே வந்து பிரெஞ்ச் இருக்குது. ஸோ என்ன எடுக்க வரல, இதை பிரெஞ்ச் எடுத்து வச்சுப்போம், நமக்கு யூஸ் ஆகும். இங்கே ஏதாச்சும் இருக்கா? இந்த எப்படி தான் வந்து ஃபன்னி ஒரு ஹாரர் ஒன்று அப்படின்னு சொல்லி மாற்றி கேம் ப்ளே போட்டுட்டு இருக்க போகிறோம். ஓகேவா? ஹாரரில் பார்த்தீங்கன்னா மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சல்லா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேம் பார்த்தீங்கன்னா கமலா அது மாதிரியே இருக்கும் பிசியில். ஸோ மொபைல் எடிஷனில் வந்து மோனிகா ஆர் சல்லா. மோனிகா வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அண்டு சல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த என்னது சல்லா வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா பேன்லாக்கி வந்து கிடச்சிருச்சுன்னு அதுதான் ரொம்ப கிடைக்காத ஒரு பொருளுங்க. ஓகே, இங்கே வந்து டோர் லாக்கர் இருக்குது. அந்த டோர் லாக்கர் தேவையில்லை. இந்த கிணவங்கழுவி எவனா வந்தானுங்கன்னா டோர் லாக்கர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை தள்ளி விட்டுட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த ஃப்ரெஞ்சு வேறு இன்னும் விழ மாட்டேங்குது மக்களே. நம்ம உட்காந்துட்டு அழகாக தூக்கி போட்டேன். அப்படியே நகருவோம் மக்களேனா. நம்ம இந்த டோர் வந்து அன்லாக் பண்ணி இந்த ஷார்ட்கட் வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இங்கே ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ண போகிறோன்னா கன்று எடுத்துகிட்டு கீழே குதிப்போங்க. ஐயோ காலு போச்சு. ஐயோ நான் அந்த பேர்லாக்கி எடுக்காமல் குதிச்சிட்டேனே. சரி, இப்போ ஒரு பிரச்சனை உள்ள திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நம்ம லாஸ்ட்டாக தாங்க யூஸ் பண்ண போட்டு போட் கீயும் கிடச்சிச்சு, பேர்லாக்கையும் கிடச்சிச்சு. என்ன 2 தான் ரொம்ப கிடைக்க டிஃபிகல்ட்டு. அண்டு நமக்கு வந்து பேலன்ஸான பொருட்களும் இருக்குது. ஐயோ எங்கே அந்த குட்டிச்சத்தான், அவனை வேறு ஆளை காணும். அவனை அப்புறமா கூட நம்ம போட்டு தெளிக்கலாம். இப்போ கூட அவசரம் இல்லைங்க. ஏன்னா நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இங்கே என்ன கிடைக்குதுன்னு. ஹெலிகாப்டர் எனக்கு வெறுப்பேற்றுறாங்க மக்களே இவங்களும் சேர்ந்து. ஓகே, போடு செக்யூரிட்டிக்கு. சூப்பருங்க. நம்ம வந்து மெயினான ஒரு கீ மேலே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வேறு கிராணி ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்கானுங்க, பயமாக இருக்குது. சரி, இப்படி நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், மேலே போய்ட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அது மாதிரி அந்த பேர்லாக்கி பார்த்தோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம், கீழே அதை என்ன பண்ணுவோம், இந்த கீழே வந்து போட்டுருவோம் இந்த பாத்ரூம் சைடாக. ஏன்னா நம்ம கீழே வந்து ஒரு வாட்டி போவோம் இந்த தண்ணியை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. தண்ணி வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம பொருளாக எடுக்கணும். நமக்கு எவ்வளோ பொருள் பார்த்தா மேலே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு கீழே அந்த குட்டிச்சத்தாண்டில் வந்து என்ன வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த குட்டிச்சத்தான் தான் ஏதாச்சும் வச்சுருப்பான். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம டக்கு என்ன பண்ணுவோம், மேலே போவோம் மக்களே. இப்போ வந்து குரோபார் வந்து அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டனலில். ஐயோ எங்கடா இது. நானே வந்து இந்த கிராணி சாப்டர் 2 வந்து விளையாடி இருக்கேன் 7th. இப்போ வந்து அதான் இது வந்து கிராணி சாப்டர் வந்து போன இயர் விளையாடுங்க. இப்போ வேறு எனக்கு இந்த கேம் வேறு விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதில் பொருள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவு பார்த்தா எனக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம கெஸ் பண்ணி விளையாடுவோங்க. ஏன்னா விளையாடி ரொம்ப டேட் ஆச்சு. ஓகேவா? 1 இயர் மேலேயே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம விகேஎஸ் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபன்னி சீரீஸே போட்டுட்டு இருக்க ஒரே ரீசன்ட் கோர்ஸும் தான். சரி, இங்கே வேறு ஹேண்ட் வீல் இருக்குது. இந்த ஹேண்ட் வீல் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்க. அதெல்லாம் டோர் எஸ்கேப்புக்கு. ஏன்டா டோர் எஸ்கேப் போட்டுக்குவோம், வெப்பன் கீ ஆல்ரெடி இப்போ நம்ம ஸ்டங்கன் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வெப்பன் கீ நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம க்ரோவா எடுத்து என்ன பண்ணுவோம், கீழே குதிப்போம். நல்ல வேலை
கீழே விழலை, அது வரைக்கும் சந்தோஷம். சரி இங்கே பார்ப்போம். போடுங்க கட்டிங் பிளையர்ஸு. இதை எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம இந்த ஸ்லெண்டர்மேன் இருக்கான்ல, அவன்கிட்ட வேற நம்ம போக வேண்டியிருக்கு. நான் அவன்தாச்சும் பொருள் வச்சுருப்பான். ஸோ இது வந்து ரோடு ஸ்கிப்பும் யூஸ் ஆகும், இங்கே நம்ம பொருள் பக்கமும் யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கிராணி ஒன்று வந்து இதான் நமக்கு செயின் கட்டராக வரும். ஐயோ போன வாட்டி விழலைங்க, இந்த வாட்டி கீழே விழுந்தே கை காலெலாம் உடச்சுக்கிட்டேன். சரி டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த கன்னை வேறு எடுக்கணும். இந்த கன்று தான் வந்து மேலே வந்து ரொம்ப முக்கியம். ஐயோ எத்தனை வாட்டிடா விடுவேன், விழுந்து எனக்கு கை காலெலாம் வலிக்குது மக்களே. ஏன்னா அத்தனை வாட்டி இந்த கேம்காரங்க நம்மளை விழ வைக்கிறாங்க. சரி நம்ம வந்து இந்த ஸ்லெண்டர் மேட் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அவன் வேறு விழுவானே, எனக்கு வேறு இந்த டெட் பாடிலாம் பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவு க்ரீப்பினஸ்ஸாக இருக்கும். அதனால் நான் ப்ராக்டிஸ் மூட் ஆடிட்டுருக்கேன். இதில் வேறு அவங்க வேறு விழுவான் பாருங்க. மரண பயத்தை வந்து கிளப்பிடுச்சுங்க. ஐயோ போச்சு மக்களே. ஐயோ கடவுளே, நான் வேறு கால் ஸ்லிப் ஆகி மறுபடியும் கீழேயே விழுறேங்க. நம்ம தலையெழுத்தில் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கிளவிக்கானவன்ட்டு அடிவாங்க, அவன் ப்ராக்டிஸ் முடியல. நீங்கள் பார்த்தீங்களா, அதான் கடவுள் வந்து எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்னு நினச்சிக்கிருந்தான். ஓகே இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டங்கன் புல்லட் எடுத்து வச்சுப்போம். நான் வந்து இவனோட பையனை வந்து போட்டு தருப்பது நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணுங்க. ஏன்னா புதக்கடியும் வந்து விழுவான். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஓ இங்கே வேறு என்ன போச்சு பார்க்கலாமா? திடீர்னு ஐயோ பயமாக இருக்குங்க மக்களே. நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிறேன். ஐயோ மேலே மறைஞ்சு போயிடும், நல்லா இருக்கும். இன்னும் அவன் உயிரோடு இருக்கான், நான் தலை மேலே கிளி போகுதுன்னு ஆத்தான் பயம் காப்பாது. நல்ல வேலை மக்களே, அவன் மறைஞ்சிடா. போட்டு வீடு கொடுத்துருக்கான், போட்டு வீடு கொடுத்துட்டு போயிருக்கான். சூப்பருங்க, நமக்கு வந்து போட்டு வீடு கிடச்சிச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா மரண பயத்தை கண்ணில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு பயந்துட்டேன். எனக்கு இந்த டெட் பாடினாலே பயங்க. அது எப்படி தான் எனக்கே தெரியல. கொஞ்சம் க்ரீப்பினஸ் கொஞ்சம் பயங்கரமாக தான் கொடுத்துருக்கானுங்க இந்த கேமில். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வேற நம்ம போகணும். இந்த கண் எடுத்துகிட்டு நான் அந்த குட்டிச்சோட்டன்ட்ட வேற நமக்கு தேவை இருக்குது. ஐயோ திருப்பி கால் ஓடி நினச்சேன். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த போட்டுக்கு பேட்லாக்கி இந்த போட்டி வீடு 3 வந்து நம்ம அந்த குட்டிச்சத்தா வந்து போயிட்டு பற்றியா ஆக்டோபஸ்ஸு அதுக்கிட்ட வந்து நம்ம போட்டுருவோம். ஐயோ எத்தனை வாட்டிடா விழுவேன், எனக்கு விழுந்து கை காலெலாம் வலிக்குது. அந்த அளவு விழுந்துட்டேன். இந்த குடிச்சட்டா வேறு வாசமாக இருக்கான். போட்டு தெரியலான்னு பார்த்தாலும் நமக்கு வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அந்த ஃப்ரெஞ்சு தேவைப்படும் மக்களே. ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் யூஸ் பண்ணி தான் க்ராஸ் பண்ணணும். ஸோ ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம டப்புன்னு எல்லாம் போட்டோன்னா அது வந்து போட்டாண்ட இருக்க லொக்கேஷனுக்கு போயிடும். எங்கடா போட்கி போட்டேன்னு நினைக்கிற மக்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐயோ கன் எடுக்கலைங்க. ஐயோ சுத்தம் கன் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா கன்று மேலே தான் இருக்குது, வெப்பன்கே மேலே தான் இருக்குது. போச்சுடா. ஐயோ என்னங்க இது. சரி வாட்டமாக இருக்கானே போட்டு தரலாம் பார்த்தா கன்று எடுக்க மறந்துட்டேன். சரி இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம கிரெனேட் போட்டோன்னா தப்பி தவறி நம்மக்கிட்ட விழுந்தா நம்ம க்ளோஸ் ஆகிட்டோன்னா அவ்வளோதாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவோம், அந்த ரிஸ்க்கை இப்போ எடுக்க வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டங்கன் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கே அந்த ஸ்டங்கன் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். சரி இந்த கன்னை தூக்கிட்டு அந்த குட்டிச்சாய மேலே ஃபயர் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியும். ஓகேங்க. ஆமாம் நமக்கு இன்னும் கிடையாது ஸ்பாட் ஃப்ளக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த என்னது ஆமாம் அந்த கேஸ் லீக்கான இன்னும் அந்த ஸ்பாட் ஃப்ளக். மக்களை இருங்க ஒரு நிமிஷம். நம்ம வந்து இந்த க்ரோபார் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸே பண்ணலங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த கட்டிங் பிளைஸ் சேர்த்தோமா அதோடு அங்கே தூக்கி போட்டோம். நம்ம இதே மாதிரி பார்த்தா கீழே வந்து ஒரு டப்பா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தா ஒரு டப்பா இருக்குங்க. அந்த ரூமுக்கு டேரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ அந்த டப்பாவில் நமக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். நான் இன்னும் ஸ்பாட் ஃப்ளக் கிடைக்கல. மேபி ஸ்பாட் ஃப்ளக் தான் அது உள்ளே இருக்கும் நம்புகிறேன், தெரியலங்க. போய் பார்ப்போங்க. நம்ம பொறுமையாகவே இறங்கி போய் பார்ப்போம். நான் நினச்ச மாதிரி தான் மக்களே, ஸ்பாட் ஃப்ளக் தான் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை பார்த்தா க்ரோபாருக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஸ்பாட் ஃப்ளக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஐயோ என்னடா இது எஸ்கேப் பண்ணுற அந்த லொக்கேஷன் வந்து போட்டு வச்சுருவோங்க. ஏன்னா நம்ம அப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நமக்கு இன்னும் கேஸ்லின் கேன் வேணும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம குட்டிச்சாதம் போட்டேன்னு நான் அந்த ப்ராசஸ் தாங்க இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கார்டு எஸ்கேப் சொல்கிறது டோர் எஸ்கேப், ஹெலிகாப்டர் எஸ்கேப், டோர் எஸ்கேப் உள்ளாக்க கிராணி ஒன்று விளையாடி கார் எஸ்கேப்னே வாயில் வருதுங்க. ஓகே
எங்கடா கண்ணை தூக்கி போட்ட? ஓ அங்கே போட்டல. எனக்கு வேறு மறந்துடுங்க எங்கே போட்டேன் எங்கேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிக்கா உட்காந்து போங்க. ஏன்னா அவன் கடிச்சானா கடிச்சிருவான். ஸோ அவன்கிட்ட இல்லை வேணாம், நம்ம போய் நிற்போங்க. இரு குடிச்சாதாங்க வா. ஐயோ இவன் வேற வரமாட்டேங்கிறானே, போனால் கடிச்சிருவான். ஸோ உங்களுக்கு கேர்ஃபுல்லாகவே இருப்போம். வந்தானா நம்ம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு அங்கேயே நின்றுட்டுருக்கான். இப்போ திருப்பி போயிட்டு இப்படியே வருவான் மக்களே. ஆனால் உள்ளே போயிட்டு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ சார் நம்ம கிரனைட் போட்டு முடிச்சிடலாம் போல். ஸோ கிரனைட் போட்டு முடிச்சோன்னா தப்பி நம்ம மேலே முடிச்சா நம்ம க்ளோஸ் ஆகிடுவோம். ஏன்னா இந்த கிராண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து டெட் ஆகிட்டோன்னா அந்த குட்டிச்சத்தை வந்து மறுபடியும் உயிர் வந்துடுங்க அவனுக்கு. ஸோ அதுக்குன்னே வந்து நம்ம வந்து இந்த லைஃப் போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம விளையாடுவோங்க. ஐயோ அவன் வேறு வரானா இல்லையா, அப்படியே உட்காந்துக்கிறாங்க. டே குடிச்ச சீக்கிரம் வாடா, உன்னை போட்டு தள்ளி எனக்கு 1008 வேலைலாம் இருக்குது. அப்பாடா போட்டுருவோங்க. அவனை போட்டு தள்ளியாச்சு. ஸோ இதோட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே என்ன இருக்குது போன மக்களை சேஃப்டி கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்னது கேஸ்லிங் கண்ணுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை எடுப்போம் வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. போடு கேனு சூப்பர் மக்களே. இங்கே வந்து கேஸ்லிங் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போட பார்த்தீங்கன்னா எல்லாம் எஸ்கேப் தேவையான எல்லா போட்டும் கிடச்சிச்சுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் எஸ்கேப் பண்ணுறது மட்டும்தாங்க பாக்கி. அந்த கைக்கெல்லாம் அப்படி சொல்ல அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் எஸ்கேப் பண்ணும் ஊத்துரா. சீக்கிரம் ஊத்துரா. அப்பாடா ஊற்றியாச்சுங்க. இப்போ டப்பு டப்புன்னு கீழே போட்டு இங்கே எதுவும் இல்லை. போட் கீ இருக்கா? சரி இங்கே வந்து பேட்லாக்கி வேறு இங்கே என்ன வந்துச்சுட்டா. சரி ஓகே, இந்த பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த லிவரை கிளிக் பண்ணிவிடுவோங்க. ஸோ நம்ம போக வேண்டிய என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தானே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வேறு ஓகே. ஸ்பார்க் ஃப்ளக் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸ்பார்க் ஃப்ளக் அங்கே தான் மின்னிக்கிட்டு இருக்கு. இருங்கடா இன்ஜின் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்க் ஃப்ளக்கு இதெல்லாம் வைக்கணும் மக்களே. அண்ட் இந்த போட்க்கு எஸ்கேப்க்கு மெயினான பொருளே தான். இவன் வந்து எஸ்கேப் பண்ணிட்டோம் மக்களே. அண்ட் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. நம்ம இதோ வந்து கிராண்ட் சாப்டர் கூட பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் மெயின் ரோடு எஸ்கேப் போகலாம். அண்ட் இதோட வந்து இந்த வீடியோ எண்டாவது மக்களே. இல்லை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். சலோ ப்ளீஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. பாய், லவ் யூ ஆல்.